பிரைட்டாக இருக்குது. ப்ளீச் பண்ணது எஃபெக்ட் நல்லாவே காமிக்குது. ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் Duskybhuvi. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலே நம்ம ப்ளீச் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ என்ன ப்ராடக்ட் அப்படின்னா OXYLIFEலேருந்து ப்ளீச் க்ரீம் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி நான் வாங்கினேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு எப்படி கிடச்சிது அப்படின்னா, லாக்மி அகாடமி ப்ரெசென்ட் பண்ணாங்க. பட் இட் இஸ் நாட் அ ப்ரொமோஷன் வீடியோ ஆர் ஸ்பான்சர் வீடியோ. இந்த ப்ராடக்ட் எம்மியில் வந்து என்கொயரி பண்ணியிருந்தேன். நெயில் ஆர்டிஸ்ட் அண்ட் ப்ளஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு வந்து நான் என்கொயரி பண்ணியிருந்தேன். அப்படியே வந்து ஃப்ரீ கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்டிமேட் பண்ணியிருந்தாங்க. கிளாஸ்க்கு ஃப்ரீ செஷன். அந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 day செஷன் ஃப்ரீ தான். நாங்கள் ஒரு 15 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருந்தோம் அந்த கிளாஸ்க்கு. அப்போது அந்த 15 மெம்பர்ஸோட நேமே வந்து முறையில் வந்து நேம் எடுப்பாங்க. அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நேம் வந்துருச்சு. ஸோ அவங்க வந்து இந்த பேக் ஆஃப் கிஃப்ட் வந்து எனக்கு வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ இட்ஸ் சூப்பர் குட். தேங்க்ஸ் ஃபார் லாக்மி அகாடமி. இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ ஸ்பான்சர் வீடியோ. மறுபடியும் சொல்லிக்கிறேன், இதோட பர்சனலாக வந்து நான் ஷேர் பண்ணுறது. அவங்க வந்து இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்லலை. நானாக வந்து பர்சனலாக அதை எடுத்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அவங்க வந்து கிஃப்ட் கொடுத்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளீச் க்ரீமும் இருந்தது. ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூவாக கொடுக்க போகிறேன். தட்ஸ் இட். அண்ட் அதில் வந்து என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருந்ததுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா OXYLIFE ப்ளீச் க்ரீம், OXYLIFE சலூன் ப்ரொஃபஷனல் நேச்சுரல் ரேடியன்ஸ் 5 க்ரீம் ப்ளீச் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த ஒரு பேக் இருந்தது. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேடல் ப்ரஷ் ஒன்று இருந்தது. லாக்மி காஜல் ஒன்று இருந்தது. 22 hours காஜல் ஒன்று இருந்தது. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாக்மியோட ப்ரொஃபஷ்னல் ரோஸ் வாட்டர் வந்து ஒன்று வச்சுருந்தாங்க. சூப்பர் பேக்னு சொல்லலாம். வந்து குவாலிட்டியாக இருந்தது. அண்ட் ப்ளஸ் அதோட எக்ஸ்பைரி டேட்டுமே வந்து நான் செக் பண்ணேன். எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஏதோ நம்ம பழைய ப்ராடக்ட்லாம் வந்து தூக்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. நல்ல ஒரு ப்ராடக்ட்ஸாக வந்து கிஃப்டாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் டு லாக்மி அகாடமி. இப்போ நம்மளோட கண்டென்ட்டுக்கு வந்துடலாம். ப்ராடக்ட் பண்ணி தான் வந்து நான் சொல்ல போகிறேன். இது OXYLIFE சலூன் ப்ரொஃபஷனல். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய டப்பா இருக்கும். இந்த டப்பா தான் வந்து ப்ளீச் க்ரீம் ப்ளஸ் இன்னொரு பவுடர் ஆக்டிவேட்டர் இருக்கும். அதே ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் போடணும். 2 minutesக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணணுன்னா, இந்த 2 க்ரீம் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ப்ளீச்சுன்னு ஒன்று இருக்கும். இது வந்து போஸ்ட் ப்ளீச்சுன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வந்து இது தான் அப்ளை பண்ணணும். ப்ரீ ப்ளீச் இது வந்து வைட்டமின் இ க்ரீம். இது வந்து வைட்டமின் இ இருக்கனால நல்லா ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் தென் இதில் வந்து நமக்கு கேட்லாக் கொடுத்துருக்காங்க. அந்த கேட்லாக் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஸ்கின் டோன்ஸ்க்கு எந்த மாதிரி வெயிட் பண்ணி க்ரீமை வந்து ஒயிட் பண்ணி எடுக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து டார்க்கர் ஸ்கின் டோன் ஒன்று இருக்குது, ஒயிட்டிஷ் ஒன்று இருக்குது, ஃபேர் ஒன்று இருக்குது. டார்க் வந்து பார்த்திங்கன்னா 10 minutesல எடுத்துடணும். ஒயிட்டிஷாக இருக்கவங்களுக்கு 15 minutes, ஃபேராக இருக்கவங்களுக்கு 15 minutesக்கு மேலே வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒயிட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ரொம்ப ஃபேர்லாம் கிடையாது, நம்ம டார்க்கர் ஸ்கின் டோன் தான். அதனால் நான் வந்து ஒரு 10 to 12 minutes வச்சுட்டு ஒயிட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம ஃபேஸ்லலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணோம். பேட்ச் டெஸ்ட்னால் நம்ம ஸ்கின்ல வந்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின்ல இல்லை ஹேண்டில் இல்லை எங்காவது இந்த மாதிரி ஏரியாஸில் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கின் அலர்ஜிஸ் அந்த மாதிரி ஸ்கின் டேமேஜ் எதுவும் ஆகாமல் இருந்தால் நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பேட்ச் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணி யூஸ் பண்ணணும். அப்படின்னு வந்து ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். டெமோ வந்து பார்த்துடலாம். இதுதான் என்னோடய ஃபேஸ். சோப்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து ஏதாவது டர்ட்ஸ் ஏதாவது மேலே ஒட்டியிருக்கும். அதனால் வந்து நான் ஜஸ்ட்டு வாட்டர் வச்சு ஒயிட் பண்ணி எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ரீம் ப்ளீச்சையும் இந்த ஆக்டிவேட்டர் பவுடருமே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து க்ரீம் வந்து நான் இந்த பக்கம் எடுக்க போகிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்டிவேட்டர் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 7:1 அந்த ரேஷியோவில் வந்து மிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து போட்டிருக்காங்க அந்த கேட்லாகில். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் 2 minutes. அது இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த ஸ்டெப் கிடையாது, பட் மிக்ஸ் பண்ணி 2 minutes வந்து நல்லா டிசால்வ் பண்ணுற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்காக நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் இப்போது. இது நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன்.
அடுத்த பேட்சில் இதை வச்சு நம்ம நல்லா வந்து பவுடர் வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து blend பண்ணி விட்டுக்கணும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா வந்துருச்சு. இந்த மாதிரி இருக்கணும். நல்லா அந்த பவுடர் வந்து இதில் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இதை தான் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிற ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் வந்து நான் பண்ண போகிறேன்னா OXYLIFEோட ப்ரொஃபஷனல் நேச்சுரல் ரேடியன்ட் 5 ப்ரீ ப்ளீச் க்ரீம் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் இ இருக்குது. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்ஹான்ஸ் ப்ளீச்சிங், நம்ம ப்ளீச் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ரீ ப்ளீச் க்ரீம் கொடுத்துருக்காங்க. இதில் வைட்டமின் இ இருக்கனால நம்ம ஸ்கின் வந்து நல்லாவே வந்து ஒரு க்ளோ கொடுக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் எடுத்திருக்கேன் நான். ஒரு மைல்டான மசாஜ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்கின் வந்து நல்லா க்ளோ கொடுக்கும். பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் லைட்டாக பிக்மெண்ட் இருக்கும். நிறையா குட்டி குட்டியாக வந்து பிளாக் மார்க்ஸ்லாம் இருக்கும். இங்கே நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பிளாக் டாட்ஸ் அந்த மார்க்லாம் இருக்கும். ஸோ இதை வந்து போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம செகண்ட் ஸ்டெப் வந்து அந்த ப்ளீச் க்ரீமை வந்து அப்ளை பண்ண போகிறோம். இந்த போர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடம் வந்து லைட்டாக எரியுது. அண்ட் இந்த க்ரீம்லாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹை கிட்டலாம் வந்து கொண்டு போகக்கூடாது. மவுத் கிட்டேயுமே வந்து ரொம்ப அப்ளை பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த ஐப்ரோஸ்லாம் வந்து வைப் பண்ணி எடுத்துருங்க. ஏதாவது எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் ஒட்டி இருந்தது அப்படின்னா எடுத்துருங்க. ஏன்னா இந்த ப்ளீச் க்ரீம் வந்து ஒயிட் ஆக்கிடும் ஒரு மாதிரி ஹேரு. கண்ணு வந்து லைட்டாக எரியிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 10 minutes ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து வைப் பண்ணி எடுக்க போகிறேன். வந்துட்டு டேரெக்டாக அப்ளை பண்ணி தண்ணி வந்து போட்டு அப்ளை பண்ணி எடுத்துடக்கூடாது. காட்டன் யூஸ் பண்ணி இல்லை ஏதாவது வச்சு ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்ட் எல்லாமே க்ளீன் பண்ணி வைப் பண்ணி எடுத்துட்டுக்கு அப்புறம் தான் இது ப்ளைன் வாட்டரில் நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் வந்து வைப் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு மாதிரி எல்லோயிஷ் ஆகிடுச்சு ப்ளீச் பண்ணனால பார்த்தீங்களா. ஸோ அதனால தான் வந்து ஹேர்லலாம் வந்து படக்கூடாது. இந்த ஐப்ரோஸ்லாம் வந்து படிச்சுன்னா இந்த மாதிரி தான் ஆகிடும். நல்லாவே என்னோடய ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைட்டாக இருக்குது. ப்ளீச் பண்ணது எஃபெக்ட் நல்லாவே காமிக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போது ரிசல்ட். ஸோ முன்னை விட இப்போ வந்து நல்லாவே ஃபேராக இருக்குது. அண்ட் கைக்குமே வந்து நான் போட்டிருந்தேன். அதுவே வந்து பார்த்திங்கன்னா க்ளோவாக இருக்குது. பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸ் நல்லாவே வந்து க்ளோவாக இருக்குது, ஃபேராக இருக்குது. நீங்களே வந்து பார்க்கலாம். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அண்ட் லாஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ப்ளீச் ஸ்கின் ரேடியன்ஸ் சீரம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இது லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஃபினிஷ்டட். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 400 rupees. இந்த 400 rupees வந்து பார்த்தீங்கன்னா 310 கிராமுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் பேக் கண்டெய்ன்ஸ் அதில் க்ரீம் ப்ளீச் வந்து 210 கிராம் இருக்கும். அண்ட் பவுடர் ஆக்டிவேட்டர் வந்து 30 கிராமுக்கு இருக்கும். 2 ப்ராடக்ட் இருக்கும் நமக்கு. ப்ரீ ப்ளீச் க்ரீம் வந்து 35 கிராம். அண்ட் போஸ்ட் ப்ளீச் ஸ்கின் ரேடியன்ஸ் சீரம், அந்த சீரம் வந்து பார்த்திங்கன்னா 35 கிராம்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா 310 கிராம்ஸ் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட ரேட் வந்து 400. ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போயுமே வந்து ஃபேஷியல் ஆஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டா தான்
கிரே அந்த எல்லோயிஷாக மாறாமல் இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம ப்ளீச் பண்ணதுக்கப்புறம் அது மட்டும் தனியாக நம்ம ஹேர்ஸ் எல்லாமே வந்து தெரியும். ஸ்கின்ல வந்து போட்டதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து இரிட்டேட் ஆன மாதிரி இருந்துச்சு, லைட் எரிச்சலாக இருந்துச்சு. பட் ரொம்பலாம் வந்து எனக்கு எரியல. அங்கங்கே வந்து எனக்கு போர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் லைட்டாக எனக்கு இச்சஸ் வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய இடத்துல எனக்கு அப்சஸ் வரும். அப்போ தான் நமக்கு அந்த வேலைலாம் நடக்கும். நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சு. ஐ ரியலி சாட்டிஸ்ஃபைட் திஸ் ப்ளீச் க்ரீம். ஸ்கின் வந்து நல்லா க்ளோயாக இருக்குது, நல்ல ஒரு நல்லாவே வந்து ரிசல்ட் வந்து கொடுக்குது. நல்லாவே வந்து ப்ளீச் ஆகிருக்கு, டார்க்காக இருக்குது. ஐ மீன் டார்க்காக இல்லை, நல்லா வந்து கொஞ்சம் லைட்டனாக இருக்குது. என்னோடய ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. டெஸ்ட் வந்து நான் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் வந்து போட்டு பார்த்தேன். எனக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் வரல. அதனால தான் வந்து டேரெக்டாக நான் வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஏதாவது ஸ்கின் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் எனக்கு வந்து நல்லாயிருக்கு. வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ப்ரைடல்ஸ் இருக்க போகிறோம் இல்லையா, ப்ரைடல் போகிறோம் அந்த மாதிரி சமயத்தில் வந்து இந்த ப்ளீச் க்ரீம் வந்து நல்லாவே யூஸ் ஆகும். இதை வந்து அவங்களுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேக்கப்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். மேக்கப் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். நம்ம மேக்கப் போடுறப்போ நல்ல ஒரு பிளைண்டு க்ளோவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ளீச் க்ரீம்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறம் போட்டால் நல்லாயிருக்கும் மேக்கப்ஸ்லாம். ஸோ இந்த கிட் இந்த மாதிரி வாங்கி வச்சிட்டோன்னா நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீட்லேயே வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்வைஸ் இன் அ வீக் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. வந்து நல்லா இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ளீச் க்ரீம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது, 5 hours வரைக்கும் நம்ம ஃபேஸில் வந்து சோப்போ இல்லை ஃபேஸ் வாஷோ பண்ணி வாஷ் பண்ணக்கூடாது. ப்ளெயின் வாட்டர் வச்சு தான் நம்ம வந்து வாஷ் பண்ணணும். ப்ளீச் க்ரீம் யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் டேரெக்டாக சன்லைட்டுக்கு போகக்கூடாது. ஷால் ஏதாவது மேலே போட்டுட்டு நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி சன்ஸ்க்ரீன் வந்து நிறையா இருக்குது, அது யூஸ் பண்ணிவிட்டு வெளியில் போகலாம். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ப்ளீச் பண்ணுறதுக்கு ஒரு அர்த்தமே இருக்காது. நம்ம பார்லரில் போய் பண்ணாலும் சரி, இல்லை வீட்டிலே இந்த மாதிரி கிட் வச்சு நம்ம பண்ணாலும் சரி, நம்ம ஸ்கின் ரொம்ப பிளாக் ஆகிடும், டார்க் ஆகிடும். இதை விட ரொம்ப டார்க் ஆகிடும். ப்ளீச் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக சன்லைட்டில் போகணும். அண்ட் வீக்லி வந்து ட்வைஸ் பண்ணி பாருங்கள், பெட்டர் ரிசல்ட்ஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை வந்து தட்டி விட்டுருங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் எப்போலாஸ் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களுக்கு சந்திக்கிறேன். Until then, bye from Duskybhuvi. Tata, bye.